8 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதல்வர்கள், ஒரு முன்னாள் ஆளுநர் களம் காணும் முதற்கட்ட தேர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாஜக என்ற மும்முனை போட்டிகள் நடைபெறுகிறது. அதில் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ வலுவான கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் இந்த 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தும், திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு சேர்ந்து இந்த 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் தமிழகத்தில். அதாவது நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய முதற்கட்ட தேர்தலில் 8 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதல்வர்கள், ஒரு முன்னாள் ஆளுநர் ஆகியோர் போட்டியிட இருக்கிறார்கள். இதற்கிடையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய வெற்றி தென்காசியில் எப்படி இருக்கிறது என்பதையும், அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றி தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தையும் மக்களவைத் தேர்தலில் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் ஏப்ரல் 19 நடைபெற இருக்கிறது. இது குறித்து நமது கடையர் செய்தி சேகரிப்பில் நமது நெறியாளர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 39 மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ராஜஸ்தானில் 12 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகள், அசாம், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள் என மொத்தம் 102 மக்களவைத் தொகுதிகளுக்கான நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் 8 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதல்வர்கள், ஒரு முன்னாள் ஆளுநர் ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி மகாராஷ்டிராவின் நாக்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஹாட்ரிக் வெற்றியை எதிர்நோக்கியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை 6 முறை தொடர்ந்து போட்டியிட்டு வந்த புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அருணாச்சல பிரதேசம் மேற்கு மக்களவைத் தேர்தலில் இருந்து 3 முறை மக்களவைத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 52 வயதான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் அதே தொகுதியில் களம் காண்கிறார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர்கள் சர்பனாதா சோனாவால் அசாமின் திரிபுர்கர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் பகுதியில் சமாஜ்வாதி கட்சியின் ஹரீந்திரா மாலிக் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர்கள் தாராசிங் பிரயோதபதி ஆகியோருக்கு எதிராக மத்திய அமைச்சர்கள் ஜஞ்சீவி பலியான் களத்தில் இருக்கிறார். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் ஜூனியர் அமைச்சராக இருக்கும் ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரின் உத்துப்பூரியில் ஹாட்ரிக் வெற்றியை எதிர்பார்த்து களத்தில் இருக்கிறார். மத்திய அமைச்சரும் மாநிலங்களில் உறுப்பினரான பூபேந்திர யாதவ் ராஜஸ்தானின் அல்வார் மாவட்டத்தில் மாஸ்தியா பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ லலித் யாதவுக்கு எதிராக களம் காண்கிறார். மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ராஜஸ்தானின் பீகானீர் தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கோவிந்த் ராம் மேக்வாலை எதிர்த்து போட்டியிடுகிறார். தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன், திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் அதிமுகவின் ஜெயவர்தன் ஆகியோருக்கு எதிராக களம் காண்கிறார்கள் என்பது இந்த 2024 லோக்சபா தேர்தல் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஏழைகளை ஏமாற்றும் இத்தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் ஆவேசமாக பேசியிருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் புதுச்சேரி பாஜக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து வருகிறார்கள். பணப்பட்டுவாடா குறித்து புகார் தந்தும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளரிடம் இன்று ஏப்ரல் 18 கூறியதாவது: ஒரு இளைஞனாக வாக்குக்கு பணம் தரக்கூடாது என்று அதிமுக சார்பில் இந்த தேர்தலில் களமிறங்கி களத்தில் இருக்கிறேன். நாங்கள் வாக்குக்கு பணம் தரமாட்டோம் என கோயிலின் சத்தியம் செய்து சொல்வோம். ஆனால் கடந்த 2 நாட்களாக பாஜக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாக்குக்கு பணம் தர தொடங்கியிருக்கிறார்கள். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்குக்கு ரூபாய் 500 ரூபாயும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வாக்குக்கு ரூபாய் 200 ரூபாயும் தருகிறார்கள். இவர்கள் ஏழை மக்களை பணம் வைத்து கொச்சைப்படுத்துகிறார்கள். நேர்மையாக நடைபெற வேண்டிய தேர்தல், அடுத்து வரும் சமூகத்துக்கு வழிவிட வேண்டிய தேர்தல். அவர்கள் மீது மீண்டும் வாக்குக்கு பணம் கொடுத்துத்தான் தேர்தலை சந்திப்பதாக இருந்தால் ஏழைகளை ஏமாற்றும் இந்த தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருக்கிறேன். இது பற்றி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்தேன். ஆனால் நடவடிக்கை இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி ஆவணங்களுடன் புகார் தர உள்ளேன். புதுச்சேரியில் உள்ள தேர்தல் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை. பறக்கும் படையினர் எங்களை எங்குமே காண இயலவில்லை. காரில் மட்டுமே அவர்கள் பயணிக்கிறார்கள், ஆய்வு செய்வதில்லை. தேர்தல் ஆணையம் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், வாக்குக்கு பணம் தருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வேட்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும்
திருநெல்வேலியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீதான வழக்கின் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும், அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட என்று கோரிய மனுவை நாளை ஏப்ரல் 18 விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனு மீதான அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்த நயினார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என தமிழக தேர்தல் ஆணையிடம் மனு அளித்தும் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும், அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இமானுவேல் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு நாளை விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் சிட்டிங் எம்பி ஆர். ராசா, மத்திய அமைச்சர் எல். முருகன் இடையே போட்டி நிலவுவதால் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. நீலகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஆர். ராசா திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அதிமுகவில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் எல். முருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெயக்குமார் ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். 2024 யார் வெல்வார்கள் என பார்ப்பதற்கு முன்பு கடந்த தேர்தலில் ஆர். ராசா வெற்றி பெற்றது எப்படி என பார்க்கலாம். 2014 நீலகிரி தனித்தொகுதியில் போட்டியிட்டு ஆர். ராசா தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் 2019 மீண்டும் அங்கு களம் கண்டு வெற்றி பெற்றார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் பாஜக எதிர்ப்பு அலை ஆர். ராசா வெற்றி வாய்ப்பை கூர்மையாக்கியது. தவிர 2014 அதிமுக சார்பாக வென்ற கோ. பாலகிருஷ்ணன் தொகுதியில் முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்று குற்றம் சாட்டுகள் அதிமுகவின் சார்பாக வைக்கப்பட்டு வருகிறது. தனது சொந்த தொகுதியான குன்னூரில் கூட குடிநீர் பிரச்சினை தீர்க்காதது, பழமையான தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிலை மேம்படுத்தாதது, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படாதது, குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு முன்பு கொடநாடு சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிரமாக வேலை செய்ய பார்த்த கோபாலகிருஷ்ணன் அவர் மறைவுக்கு பின் எதையும் கண்டுகொள்வதில்லை. இப்படியாக மக்களின் ஒட்டுமொத்த அதிருப்தியும் ஆர். ராசாவுக்கு சாதகமான வாக்குகளாக மாறியிருக்கிறதா என்ற செய்திகள் நமக்கு வருகிறது. 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நீலகிரியில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும், கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் தொகுதியில், திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி தொகுதியில், ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நீலகிரி மக்களவை தொகுதிகளுக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இப்படியாக மலைப்பகுதிகள் மற்றும் சமவெளி பகுதிகள் என இருவேறு நிலப்பகுதிகளை இந்த தொகுதி கொண்டிருக்கக்கூடியது. இங்கு சிட்டிங் எம்பி மத்திய அமைச்சர் களம் காணுவதால் போட்டி சூடுபிடித்ததாக இருக்கிறது. சமவெளி பகுதிகளாக இருக்கக்கூடிய அவிநாசி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக பாஜக என இரு கட்சிகளும் நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது. இருந்தபோதிலும் கடந்த முறை இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. அப்போது பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு சாதகமானது. ஆனால் இம்முறை இரு கட்சிகளும் தனித்து தேர்தலை சந்திப்பதால் திமுகவுக்கு டப் ஃபைட்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. பாஜகவினுடைய நிலைமை என்ன என்று பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருப்பதால் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக வேட்பாளர் முருகன் திமுக வெற்றி பெற்று தொகுதிக்கு ஒன்றும் செய்யவில்லை, திமுக ஊழல் ரவுடிசம் தான் கொள்கை என தீவிரமாக விமர்சித்து பேசி வருகிறார். அதேபோல் களத்தில் அதிமுக என்ற கட்சி இருப்பதாகவே தெரியவில்லை என திராவிட கட்சிகளின் விமர்சித்து வருகிறார். அதிமுகவின் நிலை என்று பார்த்தால் திமுக பாஜக என மாநில மத்திய அரசை விமர்சித்து வருகிறார்கள். அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் குறிப்பாக நீலகிரி தொகுதியில் அதிமுகவுக்கு வெற்றி உறுதியாகி இருக்கிறது. 1.76 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என சொல்லி வருகிறார். ஏனென்றால் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்களுடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போன்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆதரவு மற்றும் அதிமுகவின் தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபி போன்ற கட்சியினுடைய பெரும் ஆதரவு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்குண்டான நீலகிரியில் சாத்தியமாக இருக்கிறது. மேலும் முதுமலையில் தோராப்பள்ளி, கர்நாடக மாநிலம் மற்றும் கம்மல்பள்ளி மேல்மட்ட சாலை அமைப்பது என பல ஆண்டுகளின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பா என்பது தனக்கு வாய்ப்பாக தாருங்கள் என்று பிரச்சாரம் செய்து வருகின்ற அதிமுகவினுடைய வேட்பாளர் புதிய தமிழகம், அதே நேரத்தில் தேமுதிக விஜயகாந்த், பிரேமலதா மற்றும் எஸ்டிபி போன்ற மற்றும் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவினால் இந்த அதிமுகவினுடைய தொகுதியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதாகவே இந்த நீலகிரி அமைந்திருக்கிறது என்பது பற்றி நமது கடையறு செய்தி நெறியாளர்கள் சேகரிக்க சென்றபோது தகவல்களை நமக்கு தருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வருகிறார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று கொண்டாடப்படும் இந்த தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்குப்பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் உங்கள் முன் வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை.
நம்முடைய ஓட்டு புனிதமானது, நம்முடைய ஓட்டு விலை மதிப்பிட முடியாத அளவு உயர்ந்திருக்கிறது. எனவே வாக்களியுங்கள். அப்படி வாக்களிக்கும் முன் நமக்கான இயக்கம், நமக்கான ஆட்சி எது, எந்த கட்சி ஏழை எளிய நடுத்தர உழைக்கும் மக்களுக்கு ஊன்றுகோலாகவும் உதவும் நண்பனாகவும் இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். தெளிந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் கொண்ட உங்கள் வாக்கு இந்த தேசத்தின் அன்பையும் அமைதியும் பெருக உதவிடும். விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. திமுக ஆட்சியாளர்களுடைய அவலங்களின் ஒரு சிலவற்றை வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கு சுட்டிக்காட்டுவது எனது கடமையாக இருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகள் உள்ளிட்ட 520க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்து கவர்ச்சியாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரையிலும் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அந்தர்பல்ட்டி அடித்து திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவதாக வெறும் தம்பட்டம் அடித்துக் கொண்டு விளம்பரங்களின் மூலம் மக்களை ஏமாற்றி வருகிறது. திமுக ஆட்சியின் மக்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகள், மளிகை பொருட்கள், அரிசி உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலைகளும் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. மின் கட்டணம், பால் விலை, சொத்து வரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு வரி உயர்வு, குப்பைக்கு வரி, அரசின் அனைத்து கட்டணங்களையும் பல்மடங்கு உயர்த்தி இருக்கிறது திமுக அரசு. கட்டுமான பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் சொந்த வீடு என்ற குறிக்கோள்கள் கனவாகவே மாறியிருக்கிறது. கட்டுமான தொழிலாளருக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து தாக்குதல், வழிப்பறி போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பெண்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. புதிதாக வெடிகுண்டு கலாச்சாரமும் தமிழகத்தில் பரவி இருக்கிறது. ஆளும் கட்சியினரின் அராஜகங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் திமுக அரசின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டும் காணாமல் இருந்து வருவது மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியிருக்கிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தமிழகத்திற்கு சர்வதேச அளவில் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் திமுக நிர்வாகிகள். திமுக அரசின் அமைச்சர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களை பல்வேறு வகையில் அச்சுறுத்தவும் கொச்சைப்படுத்தவும் பேசி வருவது அராஜகத்தின் உச்சமாக இருக்கிறது. முதல்வரின் மகனும் மருமகனும் சுமார் 30,000 கோடிக்கு மேல் ஒரே ஆண்டில் முறைகேடாக சேர்த்திருக்கிறார்கள் என்ற முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பேசிய ஆடியோ பதிவிற்கு முதலமைச்சர் இதுவரை எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார். திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. தங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்த பணத்தை சினிமா துறை மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து வருவது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளை காவு கொடுத்து வருகிறது. 2 முறை மின்கட்டண உயர்வு, நூல் விலை கடுமையாக உயர்வு, பிக் கவர் கட்டணம் என்று பல்வேறு சுமைகளை தொழில்துறையின் மூலம் சுமத்தியதன் காரணமாக இன்று தமிழகத்தின் தொழில்துறை அதலபாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. எங்களது ஆட்சியில் மக்கள் நலனை முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து பல திட்டங்களை நிறுத்தியது, பல திட்டங்களை ஆமை வேகத்தில் செய்கிறது இந்த திமுக அரசு. மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக அவர்கள் ஆளும் மாநிலங்களில் செயல்படுகிற சிறப்பு திட்டங்கள் எதையும் 10 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு தரவில்லை. மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியை முழுமையாக வழங்குவதில்லை. இயற்கை சீற்றங்களின் போது கேட்கப்படும் நிதியை வழங்காதது மட்டும் மத்திய குழுவை காலங்கடந்து அனுப்புதல், தமிழகத்துக்கு சேர வேண்டிய இந்த நிதியை பெற வக்கில்லாத அரசாக திமுக அரசு இருக்கிறது. 2014 பாஜக ஆட்சி மத்தியில் அமையும் போதும் பெட்ரோல் 1 லிட்டர் விலை ரூபாய் 71, டீசல் 1 லிட்டர் விலை ரூபாய் 55, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் ஒரு பேரல் விலை ரூபாய் $105. 2024ஆம் ஆண்டு பெட்ரோல் லிட்டர் விலை ரூபாய் 102, டீசல் 1 லிட்டர் விலை 94, இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை $86. 2014 இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் ஒரு பேரல் விலை அதிகமாக இருக்கும்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைவாக இருந்தது. இதுவே 2024 பாஜக ஆட்சியில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் பேரல் விலை குறைவாக இருக்கும்போது பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகமாக இருக்கிறதற்கு காரணம் அதிக அளவில் மேல்வரி விதித்ததுதான். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். தமிழகத்தில் திமுக அரசு 2021 பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறது. விற்பனை வரியை குறைத்து விலையை குறைத்திருக்கலாம். ஆனால் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 2024 தேர்தல் அறிக்கையிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று வாக்குறுதி அளித்ததும் ஆனால் தமிழக மக்கள் இதனை நம்ப தயாராக இல்லை. எங்களது தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து கேட்டறிந்து அதிமுகவால் நிறைவேற்ற முடிகின்ற வாக்குறுதிகளை நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அறிவித்திருக்கிறோம். உதாரணமாக ஏழை குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 3000 ஊக்கத்தொகை, சொந்த வீடு இல்லாமல் அவதியுறும் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா குடியிருப்பு வழங்கும் திட்டமும், சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனர்கள் மாத அடிப்படையில் ஜிஎஸ்டி வரி தாக்கல் செய்யும் அளவிற்கு காலாண்டு அடிப்படையில் ஜிஎஸ்டி கட்டணத்தை செலுத்துவது போன்ற பல வாக்குறுதி அளித்திருக்கிறோம். எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவார்கள்.
தமிழகத்தில் அதிமுகவின் 30 ஆண்டுகால ஆட்சியில் நடைமுறைப்படுத்த வந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏராளம். பெண் கல்வி வளர்ச்சி, வறுமையின் ஒழிப்பு முதல் படி, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமமாக போற்றப்படுவது அதிமுகவின் அடிப்படையான கொள்கை. பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, பெண்கள் படிப்பதற்கு தனிப்பட்ட சலுகைகள், படித்த பெண்களுக்கு ரொக்கமாகவும் தங்கமாகவும் உதவித்தொகை, பெண்களுக்கு உதவ வீட்டு உபயோக மின்சாதனங்கள், பெண்களுக்கு பெரிதும் பயன்பட்ட அம்மா உணவகங்கள் போன்ற புரட்சிகரமான திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்ட அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு கொள்கை விளக்க குறிப்புகள் தங்கள் நாடாளுமன்ற செயல்பாடுகள் மூலம் எடுத்துரைப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மது ஒழிப்பு பிரச்சாரமும் அவருடைய தொண்டர்களும் தென் மாவட்டத்தில் அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதனால் அதிமுக கட்சியானது மிக பலம் பொருந்திய கட்சியாகவே இந்த 2024 இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அனல் பறக்கும் தென்காசி தொகுதி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய அனல் பறக்கும் பிரச்சாரமும், அதே நேரத்தில் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தெருவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் பலாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கடந்த 1 மாத காலமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் நலன் கருதி ஆதரிப்பேர் இரட்டை இலை சின்னத்திற்கு என்று சொல்லி நமது கடையர் ஊடகத்தின் சார்பாகவும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூட்டணி என்பது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயாவினுடைய எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணிக்கு நாம் ஆதரவாக நின்று அந்த அணியை வெற்றிபடைய செய்ய வேண்டும் என்பது நமது கடையர் ஊடகத்தின் சார்பாகவும் கடையர் டிவியின் சார்பாகவும் அனைத்து மக்களும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தமிழக மக்கள் நலன் பெறுவதற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக பணிவன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடையர் டிவியின் சார்பாக 8 மத்திய